எவ்வளவு நாளைக்கு தான் நானும் காதல் கதை மட்டுமே எழுதிட்டு இருப்பேன், நீங்களும் அதை மட்டுமே கேட்டுட்டு இருப்பீங்க? உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். எனவே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு துப்பறிகிற கதை. ஓகே, அப்புறம் கொஞ்சம் காதல் வதவி. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட தலைப்பு இருளில் ஒரு வெட்கம். தனது காரில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தார் டாக்டர் லதா. வயது 24, இளம் டாக்டர். காலையில் ஆஸ்பத்திரியில் நடந்த சிசேரியன், பிறகு சற்றே சோர்வு. எனவே செரின் டைனிங்கில் விக்ரமுடன் ஒரு கப் காஃபி, கொஞ்சோண்டு மட்டும் ரொமான்ஸ், அவ்வளவுதான் அவளது இப்போதைய தேவை. ஆனால் எதிர்பாராமல் திடீரென்று ஒரு பைக் காரின் முன்னால் வந்து தனது கட்டுப்பாட்டை தொலைத்தது. லதா பிரேக் போட்டாலும் மெதுவாக மோதிவிட்டது. அவள் பதற்றமாக இறங்கினாள். ஏய், ஓகேவா? அவன் மெதுவாக திரும்பினான். நல்ல வேளை பெரிய விபத்து இல்லை என்று நிம்மதி அடைந்தால். கூடவே சாரி சார் என்றாள். சாரி சொன்னால் போதுமா? அவன். அப்படின்னா ஒரு கப் காஃபி வாங்கி தரணும். சுற்றி நின்றவர்கள் ரசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு விதமான பிலிம் சீன் மாதிரி. அவ்வளவுதானா என்றாள் லதா. அது மட்டும் இல்லைங்க, காஃபி கூடவே சைட் டிஷ்ஷும் வேணும். சைட் டிஷ்ஷா? ஆமா, 2 முத்தம். சுற்றி இருந்தவர்கள் இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை போல என்று நினைத்தனர். அவள் கண்கள் சுருங்கின. கோபப்பட போகிறாள் என்று நினைத்தார்கள். ஆனால் 2 முடியாது, வேணும்னா 1.25 முத்தம் தரலாம். என்ன பொண்ணு இவ என்று நினைத்து விடாதீர்கள். சேலத்தின் ஆரோக்கியா மெடிக்கல் கேர் மருத்துவமனையின் கைனகாலஜிஸ்ட் அவள். அவன் விக்ரம், மரவனேரி பகுதியின் சப் இன்ஸ்பெக்டர். அவளின் உயிர் காதலன். பைக்கை அங்கேயே அனாதையாக்கிவிட்டு அருகில் இருந்த ஹோட்டல் ஷெரின் டைனிங் போவதற்கு அவளது காரில் ஏறினார்கள் இருவரும். ஏசி ஆன் பண்ணலாமா? லதா. இது உன் கார் தானே? ஆமா. என்னை பார்த்தா கார் திருடி மாதிரி இருக்கா? இறங்கடா கீழே என்றால் செல்ல கோபமாக. உன் மனசுலயே நான் தான் இருக்கேன், கார்ல இருந்தா என்ன? அவன் சிரித்தான். தனது செல்போன் எடுத்து தனது நண்பன் ஆதிக்கு போன் செய்த விக்ரம், டே மச்சான், மரவநேரி ரயில்வே கேட் சிக்னல்கிட்ட நம்ம வண்டி அனாதை ஆயிடுச்சுடா, நீ வந்து ஆதரவு கொடு, அப்புறம் வந்து அதை நான் தத்தெடுத்துக்கிறேன், உங்ககிட்ட டூப்ளிகேட் கீ இருக்குதானே என்று சொல்லி அவன் ஒப்புதல் கிடைத்ததும் காலை வெட்டினான். அவன் செல்போன் காலை வெட்டியவுடன் அடுத்த கால் வந்தது 27 நேனோ வினாடிகளில். ஸ்டேஷன் நம்பர். விக்ரம் கண்களை சுருக்கினான். ஹலோ. எதிர்முனையில் கரகரப்பான ஆண்குரல். விக்ரம், சீக்கிரம் வெற்றி நகர் போங்க. அங்கே ஒரு தற்கொலை. விக்ரமின் முகம் மாறியது. காதலின் முகம் சிதறியது. முகத்தில் போலீஸ் மோட் ஆனானது. விக்ரம். லதா. நான் போகணும். வாகனங்கள் வேகமாக பறந்தன. 35 வயதில் மஞ்சுளா தூரி விளையாடி கொண்டிருந்தாள். தூரியின் ஒரு முனை சீலிங் கொக்கியிலும் மறுமுனை அவள் கழுத்திலும் இருந்தது. மேஜையில் ஒரு பேப்பர். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை, குழந்தை இல்லாத இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, நான் போகிறேன். கையெழுத்து சரியாகவே இருக்கிறது. விக்ரம் ஒரு கணம் பார்த்தான். இது தற்கொலையா? அவனுக்கு புரியவில்லை. அந்த அறையில் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தான். வழக்கமான பர்ஃபெக்ட் தற்கொலை போல இருந்தது. ஆனால் அவனது அடிப்படை நம்பிக்கை, behind the flawless perfection something is hidden. ஆனால் இது கொலையா தற்கொலையா? தொடரும்.